Situation 3. Out of member A is a foreign company. Profit share ratio 3:2 கொடுத்துருங்க. Other income A limited nil கொடுக்கல. B member 12,000. இதில் ரெண்டு மெம்பரில் ஒன்று கம்பெனி ஃபாரின் கம்பெனி, இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல். இது 12,000 கொடுத்துருக்கேன். இந்த கம்பெனி மெம்பராக இருந்துச்சுன்னா ஏஓபிக்கு என்னென்னா கம்பெனிக்கு என்ன ரேட்டோ அதுதான் ஏஓபிக்கு அப்ளை ஆகும். சரியாக்கா? எனி ஒன் ஆஃப் தி மெம்பர் மேபி இன் கம்பெனி ஏஓபி should be treated as MMR rate is apply. ஏஓபிக்கு வந்து MMR ரேட் அப்ளை பண்ணணும். ஆனால் இது ஃபாரின் கம்பெனினா இந்த மெம்பருடைய ஷேர் என்ன இருக்கோ அதுக்கு கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இப்போ மெம்பர்ஸுடைய ஏஓபிக்கு டேக்ஸ் லைபிலிட்டி பார்க்குறோம். சிச்சுவேஷன் 3ல எனி ஒன் ஆஃப் தி மெம்பர் மேபி இன் கம்பெனி, அதாவது ஃபாரின் கம்பெனியாக இருந்ததுன்னா ஃபாரின் கம்பெனிக்கு 40% ஃப்ளாட் ரேட்டு. அப்போ அதனுடைய டோட்டல் அதாவது ஷேர் ஆஃப் இன்கம் ஆஃப் ஏஓபி இது 1,99,200. ஏக்கு வர வேண்டிய ஷேர் இங்கே பாருங்கள், பின்னாடி 3 நிமிஷம் கவனிங்க பாருங்க, அது எப்படி வந்துச்சு 1,99,000. இப்போ ஏக்கும் பிக்கு தனித்தனியாக பார்க்குறோம். ஏக்கு பார்க்குறோம் சேலரி இன்கம் 95,000 போன கிளாஸ்லேயே பார்த்தோம். பிக்கு பார்க்குறோம் 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நெட்டு 4,000 16,000. பேலன்ஸ் இன்கம் அப்போ 3,32,000 டோட்டல் இன்கம் ஆஃப் ஏஓபியில் இந்த இதை கழிச்சுட்டு போனோம் 1,67. அது 3:2 ரேஷியோவில் பிரிச்சிடும். 1,200,200 66,800. இது 1,99,200 ஏ லிமிடெட். இது ஏ லிமிட்டடாக இருந்துச்சுன்னா ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இது டேக்ஸ் லைபிலிட்டி 40%. அப்போ 40% ஏஓபிக்கு. எதுக்கு? ஏஓபிக்கு. இப்போ ஏஓபி இன்கம் சரி, இந்த இதை பிரித்தோம்னா ஒரு 3,32,000 பிரிச்சதுல ஏக்கு வர வேண்டியது 1,99,200. இந்த இப்போ எப்படி வந்து காமிச்சேன், அது 40% பார்த்தா 79,680. இதுக்கு ஹெல்த் அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ் 4%. இப்போ 79,680க்கு 4% 3,187. அப்போ 82,687. இப்போ அதர் இன்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் இன்கம் ஆஃப் ஏ மெம்பர் அதுக்கு எவ்வளோ அப்படின்னா 1,32,000.